ஏப்ரல் மாத ராசி பலன்கள் 2025 12 ராசிகளுக்குமான ராசி பலன்களை நாம் இந்த பதிவில் பார்ப்போம். மேஷம் ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்கும். புதிய முடிவுகளை மேற்கொள்ளலாம். புது வேலைக்கு முயற்சி செய்யலாம். புதுசாக வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழலாம். வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு இருந்த கெட்ட பெயர் நீங்குவதற்கான தருணம். வியாபாரத்தில் திறமையாக செயல்படுவீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாம் சுமூகமாக முடித்து விடுவீர்கள். பேச்சு திறமை வெளிப்படும். பொதுவாக அந்த மாதம் பேச்சு திறமை வெளிப்படும் மாதமாக இருக்கும். சிக்கலான சூழ்நிலை வரும் சமயத்திலும் உங்களுடைய சாதுரியமான திறமையால் சிக்கலை சுலபமாக சரி செய்து விடுவீர்கள். ரிஷபம் ராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். கொஞ்சம் கூட சோம்பேறித்தனத்தோடு அமரக்கூடாது. அன்றைக்கான வேலையை அன்றன்றே செய்து முடிப்பது சிறந்தது. நாளை என்ற வார்த்தை உங்கள் அதிகாரத்தில் இருந்தால் வாழ்க்கையில் பின்னடைவு உண்டாகும். ஜாக்கிரதை. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பெற்றவர்கள் பிள்ளைகளுடன் நலனில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். வரக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அனுபவசாலிகளுடைய பேச்சை தட்டி கழிக்க வேண்டாம். எப்போதும் வீட்டு மொட்டை மாடியில் அல்லது அருகில் உள்ள இடத்தில் வாயில்லா ஜீவன்களுக்கு உங்கள் கையால் தண்ணீர் வையுங்கள். நன்மைகள் அதிகம் காணுவீர்கள். அது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பல பிரச்சனைகள் வரக்கூடிய மாதமாக தான் இருக்கும். உடனே பயப்பட வேண்டாம். எல்லா விஷயத்திலும் வெளிப்படையாக பேச வேண்டும். உண்மையை மறைக்கக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது. குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கக்கூடாது. நேர்மையாக இருக்க வேண்டும். வெளிப்படையான பேச்சு உங்களை இந்த மாதம் காப்பாற்றிவிடும். வேலையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், சொந்த விஷயமாக இருக்கட்டும், மனதில் பட்டதை பளிச்சுன்னு பேசுங்க. யாராவது தவறு செய்தால் அதை உடனே சுற்றி காட்டுங்கள். மௌனமாக இருந்தால் இந்த மாதம் இக்கட்டான பிரச்சனையில் சிக்கிக்கொள்வீர்கள். கவனமாக இருங்கள். வெளியில் கஷ்டப்படும் வியாபாரிகளுக்கு உங்களால் முடிந்த ஒரு உணவு தானம் செய்யுங்கள். ஒருவேளை உணவு தானம் செய்வதன் மூலம் நம் வாழ்வில் பெரிய நன்மைகள் உண்டு. கடக ராசிக்காரர்கள் இந்த மாதம் எதிர்பாராத சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய காலமும் வரும். வேலை செய்யும் இடத்தில் புதிய பொறுப்புகள் உங்கள் தலைமையில் வந்து விழும். பொறுப்புகளை சமாளிப்பதில் சிரமம் இருக்கும். வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு வீட்டு வேலையையும் அலுவலக வேலைகளையும் சமாளிக்க முடியாத சூழ்நிலை நிலவும். இந்த மாதம் பெண்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். முன்கூட்டியே எல்லா வேலைகளையும் பொறுப்போடு முடித்து வைத்து விட வேண்டும். சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. ஜாக்கிரதை. மற்றபடி வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்கள். அதிக வெயிலில் வெளியே செல்ல வேண்டாம். தினமும் 10 நிமிடம் மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனை நினைத்து தியானம் செய்யுங்கள். நன்மைகள் அதிகம் நடைபெறும். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக இருக்கும். வேலையில் பிரச்சனை வரும். வியாபாரத்தில் பிரச்சனை வரும். இருந்தாலும் துணிந்து எதிர்கொள்வீர்கள். எதிரிகளை நேருக்கு நேர் மோதி ஜெயித்து காட்டுவீர்கள். சில எதிரிகள் உங்களிடம் சரணடைவார்கள். சில எதிரிகள் உங்களை விட்டு விலகி விடுவார்கள். இது நாள் வரை அமைதியாக இருந்த நீங்கள் பொங்கி எழுந்தால் என்ன நடக்கும் என்பதை உலகத்திற்கு காண்பித்து விடுவீர்கள். இருக்கும் பிரச்சனைகளில் இருந்து வெளிவந்து மன நிம்மதியை அடைவீர்கள். நீண்ட நாள் கடன் சுமை ஓரளவு குறையும். வருமானம் உயரும். வீட்டிற்கு தேவையான பொன்பொருள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள். சாதிக்க முடியாத விஷயங்களை சாதித்து வெற்றி கொள்ளக்கூடிய மாதமாக இருக்கும். குலதெய்வத்திற்கு நன்றி சொல்லுங்கள். குலதெய்வ வழிபாடு மிகவும் அவசியம். உணவு இல்லாதவர்களுக்கு ஒருவேளை உணவு தானம் செய்யுங்கள். வாழ்க்கையில் நன்மைகள் அதிகம் நடைபெறும். கன்னி ராசிக்காரர்கள் இந்த மாதம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். யாரையும் முழுசாக நம்பக்கூடாது. குடும்ப விஷயங்களை வெளிநபர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடாது. நீங்கள் யாரிடமாவது கை நீட்டு பணம் வாங்கியிருந்தால் அதை சரியான நேரத்தில் திருப்பி கொடுக்கவும். அப்படி கடனை திருப்பி கொடுக்க முடியாத பட்சத்தில் கடனை விரைவில் திருப்பி தந்து விடுவேன் என்று குறிப்பிட்ட நபரிடம் வெளிப்படையாக பேசுங்கள். எந்த விஷயத்தையும் மறக்காதீர்கள். கை நீட்டி யாரிடம் கடன் வாங்கினீர்களா? அவர்களை அலட்சியப்படுத்தினால் தேவையற்ற அவமானங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது.
கவனமாக இருக்கவும். கணவன் மனைவிக்குள் எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் கூடுதல் கவனம் தேவை. தினமும் பிள்ளையார் வழிபாடு செய்வது மிக சிறந்தது வழிபாடாகும். துலாம் ராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும் நேரத்தை பொன் போல பாதுகாக்க வேண்டும். நேரத்தை அனாவசியமாக செலவு செய்தால் பிரச்சனைகள் உங்களுக்கு தான். மேலதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். வேலைகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய பொறுப்புகளை அடுத்தவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம். பொழுதுபோக்கிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். குறிப்பாக செல்போனில் ரீல்ஸ் பார்ப்பது, ஃபேஸ்புக் பார்ப்பது இதுபோல பழக்கத்தை குறைப்பது சிறந்தது. மாணவர்கள் கையில் கைபேசி கொடுக்க வேண்டாம். உஷாராக இருந்தால் மட்டுமே இந்த மாதம் உங்களால் சாதிக்க முடியும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இல்லையென்றால் பிரச்சனையில் சிக்கிக்கொள்வீர்கள். தினமும் அம்மன் வழிபாடு செய்யுங்கள். குலதெய்வ வழிபாடும் செய்யுங்கள். வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, வருகின்ற ஏப்ரல் மாதம் மன உறுதியோடு இருப்பீர்கள். எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் மனம் துவண்டு போக மாட்டீர்கள். சோர்ந்து போக மாட்டீர்கள். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற நேர் வழியில் நடந்து கொள்வீர்கள். இதுவே பல பேருக்கு பிரச்சனையாக இருக்கும். உங்களுடைய திறமையை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு உங்களுடைய உழைப்பு இந்த மாதம் அதிகமாக இருக்கப் போகிறது. இறைவனின் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது. வேலையில் முன்னேற்றம், வியாபாரத்தில் முன்னேற்றம் என்று கடின உழைப்பால் உங்கள் வாழ்க்கையில் பாதையில் முன்னேற்றம் காண்பீர்கள். தினமும் பசுமாட்டிற்கு 2 வாழைப்பழம் வழங்கிக் கொள்ளுங்கள். மேலும் நல்லது நடக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் மாதமாக இருக்கும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவு சீராக குறைஞ்சிவிடும். தொல்லை கொடுத்து வந்த மேல் அதிகாரி மாற்றமாகி விடுவார் என்று சொல்லலாம். அல்லது உங்களுக்கு இடமாற்றம் கிடைத்துவிடும் வாய்ப்புகள் உண்டு. அக்கம்பக்கம் வியாபாரியிடம் இருந்து அந்த பிரச்சனைகள் தீரும். எதிரி தொல்லையில் இருந்து விடுபடுவீர்கள் என்று சொல்லலாம். இந்த மாதம் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். எப்படி பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு பெரும் நிம்மதியான மூச்சு விடக்கூடிய நேரம் காலம் வந்துவிட்டது. இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய முன்னேற்றம் படிப்படியாக உயரும். தினமும் பைரவரை கும்பிடுங்கள். நன்மைகள் சற்று அதிகம் காண முடியும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற இறக்கம் நிறைந்த மாதமாக இருக்கும். நன்மைகள் பல நடந்தாலும் உங்களுடைய எண்ணங்களில் சிறிது குழப்பம் இருக்கும். என்ன முடிவை எடுப்பது என்று தடுமாறுவீர்கள். எண்ணத்தை எப்போதும் தெளிவாக வைத்து கொள்ளுங்கள். 3வது நபருடைய பேச்சை கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். வியாபாரத்தில் அகலக்கால் வைக்க வேண்டாம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை துணை பேச்சை கேட்டு நடக்கவும். முன்கோபத்தை குறைத்து கொள்ளவும். வியாபாரத்தில் அனுசரணையோடு நடந்து கொள்ளுங்கள். பண இழப்பு, பொருள் இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மிக ஜாக்கிரதையாக இருங்கள். உங்களுக்கு பொதுவாக அந்த நரசிம்மர் வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மையை அளிக்கும். கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மனதிற்கு பிடித்த விஷயங்கள் நடக்கப் போகிறது. நீண்ட நாள் பிரிந்த உறவுகளோடு ஒன்று சேர்வீர்கள். வெளியூரில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் சொந்த ஊர் திரும்பி உங்கள் மனைவி, பிள்ளைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. சந்தோஷம் இரட்டிப்பாகும் மாதம் இது. முதல் விஷயம், வேலையிலும் வியாபாரத்திலும் எவ்வளவு டென்ஷன் வந்தாலும் அதை வீட்டில் கொண்டு வந்து காண்பிக்க வேண்டாம். பிள்ளைகளோடு அனுசரணையாக பேச வேண்டும். குடும்பத்தில் அன்புடன் அனுசரித்து நடக்க வேண்டும். கணவன் மனைவி வாக்குவாதம் பெரிய பிளவை உண்டு பண்ணிவிடும். கவனமாக இருங்கள். யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து நடக்கவும். செலவையும் கூடுமானவரை குறைத்து கொள்ளுங்கள். அதிகமாய் பேசாதீர்கள். குறிப்பாக உங்களுடைய பெருமையை நீங்களே பேசிக்கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். மிக சிறந்தது. ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்வதும் மனதிற்கு அமைதியை தரும் வகையில் இருக்கு. மீன ராசி நேயர்களே, வருகின்ற ஏப்ரல் மாதம் பொறுமையை இழக்கக்கூடாது. பொறுமையாக இழந்து ஒரு மீன ராசிக்காரர்கள் இந்த மாதம் பொறுமையை இழக்கக்கூடாது. பொறுமையை இழந்து ஒரு நிமிடத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும். எதுவாக இருந்தாலும் அமைதி காக்கவும். குறிப்பாக வாழ்க்கை துணை பேச்சை கேட்காமல் நடந்து கொண்டால் நஷ்டம் ஏற்படும். கணவன் மனைவி பேச்சை கேட்க வேண்டும். மனைவி கணவன் பேச்சை கேட்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். நீண்ட தூர பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும். சுப செலவுகள் ஏற்படும்.
வேலையிலும் வியாபாரத்திலும் முன்னேற்றம் இருந்தாலும் வாழ்க்கை பாடம் உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கற்றுத்தரும். மிக கவனமாக இருக்க வேண்டும்.